இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் வண்ணதாசனுடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். 50 வருடங்களாக எழுதிட்டு இருக்கீங்க. இந்த விருது கிடைத்ததை இப்ப எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா பார்க்கிறேன். வேற என்ன இருக்குது? நிறைய இதற்கு முன்னாலும் சிறிய அல்லது பெரிய விருதுகள் வாங்கியிருந்தாலும் சாகித்ய அகாடமி விருது என்பது எல்லா படைப்பாளிக்கும் ஒரு தேசிய அங்கீகாரத்தை தருவதாலும் இந்த ஒரு தேசிய அங்கீகாரத்தின் மூலமாக நான் மேலும் நிறைய வாசகர்களை சென்று அடைய முடியும் என்பதாலும் இந்த விருது என்பது மிக முக்கியமான ஒன்றாகிறது. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 விருது, இதை எப்படி பாக்குறீங்க? அப்பாவும் விருது வாங்குறார், மகனும் விருது வாங்குறாங்களே, குடும்ப அளவில் மகிழ்ச்சி. வெளியிலிருந்து பார்க்கிற உங்களை போன்றவர்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு பாரம்பரிய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்தவரை எங்கள் தலைமுறை எழுத்தாளர்களை விட இளம் எழுத்தாளர்கள் நிறைய எங்களை விட கூட அதிகமாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை விடவும் தனிப்பட்ட முறையில் என்னை விடவும் கூட அதிகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய வீச்சோடும் வேகத்தோடும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே மற்ற மிகச்சிலர் உணர்வது போல நான் இளைய தலைமுறையை பற்றி அவருடைய படைப்பை பற்றி நான் ஆரோக்கிய குறைவென்று நான் நினைக்கவே மாட்டேன். மிகுந்த ஆரோக்கியத்தோடு தான் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் வாழ்வு சார்ந்து அல்லது அவரவர்கள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் சார்ந்து சரியான வாழ்வை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அது சிறுகதை ஆயினும் சரி, நாவலாயினும் சரி, கவிதைகளாயினும் சரி.